வணக்கம் மக்களே! நியூ இயர் வரும்போது எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். இதில ஒரு சில அதிரடி மாற்றங்களும் வந்திருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வட்டி விகிதம் எல்லாம் நெறையவே குறைச்சிருக்காங்க. அதனால நீங்க கட்டுற இஎம்ஐயும் நெறையவே குறைய போகுது. இது ஒரு நல்ல விஷயம் தான். ஜனவரி 2026லேருந்து இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய சிபில் வந்து இதுக்கு முன்னாடியெல்லாம் 15 நாளைக்கு ஒரு முறை அப்டேட் ஆயிட்டு இருந்தது. இது மேல வாரத்துக்கு ஒரு முறை வந்து அப்டேட் ஆகும். இது ஒரு பக்கம் நல்ல விஷயமா இருந்தாலும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களால ஏதாவது இஎம்ஐ கட்ட முடியல அப்படின்னும்போது, உடனுக்குடனே உங்களுடைய சிபில்ல வந்து அது எஃபெக்ட் காமிக்கும்போது தான் இன்னும் கொஞ்சம் கஷ்டம். ஆனா, உடனுக்குடனே சிபில் வந்து இங்க அப்டேட் ஆவுறது நமக்கு புதிய கடன் வாங்குறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்போ வந்து கடன் நீங்க புதுசா ஏதாவது வாங்குற மாரி இருந்தீங்க அப்படின்னாக்ல, உங்களுக்கு வட்டி விகிதத்த குறைச்சிருக்கிறதுனால, உங்களுக்கு இஎம்ஐ அமௌண்ட் வந்து குறையும். உங்களுக்கு பணமும் நெறையவே சேவ் ஆக நெறையவே சான்சஸ் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னாக்ல, ஆனா நீங்க ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல பணம் போட்டு வச்சிருக்கீங்க. அது மூலியமா வட்டி வந்துகிட்டுன்னா, ஆனா உங்களுக்கு அந்த பணம் கம்மியா தாங்க கிடைக்கும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னாக்ல, எல்லாமே வந்து ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்ட குறைச்சாங்க. அதனால இப்போ வட்டி விகிதத்தையும் குறைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஆதாரும், பான் கார்டும் வந்து லிங்க் ஆயிருக்கணும். அப்படி லிங்க் ஆகாத பட்சத்தில, உங்களுடைய பான் கார்டு வந்து வர 1ஆம் தேதி ஜனவரி 2026லேருந்து ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே ஏப்ரல் வரைக்கும் டைம் குடுத்து இருந்தாங்க. ஆனா, பண்ணாதவங்க எல்லாருமே வந்து இப்போ ரூ. 1000 பணம் கட்டி தான் பண்ணணும். அதுவும் இந்த மாசம் 31 டிசம்பருக்குள்ள பண்ணி முடிச்சுக்கோங்க. இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கேஸ் சிலிண்டர் விலை எல்லாமே வர்ற ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து அதிரடியா உயரப்போகுது. எவ்வளோ உயரப்போகுது என்னன்னு சொல்லிட்டு இன்னும் டீட்டெயில் தெரியல. ஆனா, கண்டிப்பா கேஸோட ரேட் வந்து அதிகமாக போது. இது மிடில் கிளாஸ்ல ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு வேதனையான விஷயம் தான். இன்னொன்னு ஃபோன்பே, கூகுள் பே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா பண்ணிட்டுருக்கோம். யுபிஐ பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோன்பே, கூகுள் பே வந்ததுக்கப்புறம் மணி டிரான்சாக்ஷன் ரொம்பவுமே ஈஸியா இருக்கு. ஆனா, அதுக்கும் நெறைய கட்டுப்பாடுகள் விதிக்க போறாங்க நம்ம அரசாங்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, விவசாயிகள் எல்லாருமே அந்த கிசான் கார்ட வந்து புதுசா அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுதாங்க இன்னைக்கான தகவல்.